சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ இந்த இடத்துல நம்ம பண்ண தப்பெல்லாம் நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சிந்து இருந்துட்டு என்னால் எல்லாருக்குமே பிரச்சனை மட்டும்தான், நான் உண்மைகளை சொல்லிட்டுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் சொன்னாலும் இந்த வீட்டில் இடம் இருக்காது. எவ்வளோ நாளைக்கு நான் டாக்டரை அடித்தாலையும் சரி வெறுத்தாலையும் சரி கண்டிப்பாக அவர் மனசில் நான் இடம் பிடிச்சே ஆக வேண்டாங்க. எந்த காரணத்தை கொண்டோ என் புருஷன் டாக்டரை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் போயிட்டு பார்த்தீங்கன்னா அது பண்ணுறது இது பண்ணுறதுன்னு எல்லாமே பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் பயங்கர கோவம் வந்தது சிவாக்கு. நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கல, நீ என்னுடைய முகத்திலே முழிக்காது, என்கிட்ட வராத பேசாதுன்ட்டு. அதே மீறி நீ என்கிட்ட பேச ட்ரை பண்ணா நான் உன்னை என்ன பண்ணிட்டு சொல்லுன்றாங்க. என்னுடைய கோவத்தை நீ அதிகப்படுத்திட்டு இருக்க, தயவு செஞ்சு நீ என் முகத்தில் முழிக்காத, இங்கேருந்து போய் நாளை பின்னுக்கு நீ இந்த மாதிரி நின்றேன்னு வச்சுக்கோங்க, நான் உன்னை அடிக்க கூட தயங்க மாட்டேன். நீங்கள் அடித்தாலும் சரி, உங்கள் கையிலே கொண்டு போட்டாலுமே சரி சிவா, எனக்கு அதெல்லாம் கவலையே இல்லை. உங்கள் கூட நான் இருக்கணும், உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தரத்துக்கு நீ என்ன என் பொண்டாட்டியான்றாங்க. நான் ஒரு நாளும் உன்னை என் பொண்டாட்டி ஏற்றுக்கிறதே கிடையாது. இப்போ என்ன இப்படி பண்ணுற, பிளான் பண்ணி பொய் சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ புருஷன் பொண்டாட்டி என்ற சென்டிமெண்டாலே என்கிட்ட வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு சிவா கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் நீ என்னை எந்த அளவுக்கு பிளாக்மெயில் பண்ணி பொய் சொல்லி ஃப்ராட் பண்ணி கல்யாணம் பண்ணுன்றதை நிரூபிக்கிறேன்னு சொல்லி சிவா சவால் விடுறாங்க. அதோடு இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.